வணக்கம். தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவண்ணாமலையில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை ஜூலை 30 திருவண்ணாமலை செங்கம் சாலையில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் முன்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கம் சார்பில் நேற்று மாலை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட தலைவர் ஆர் சாந்தரீகன் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் எம் ராஜசேகர், மாவட்ட அமைப்பு செயலாளர் ஏ ஜானகிராமன், மாவட்ட இணை செயலாளர் வி சித்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் எம் சாந்தி அனைவரையும் வரவேற்றார். கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பி கே ஹரிகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் தங்கராஜ், ஏஐடியுசி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் வே முத்தையன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்கும் தேதியிலேயே பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும், வாரத்தில் ஒரு நாள் ஊதியத்துடன் வார விடுப்பு வழங்க வேண்டும், மாவட்ட அளவில் அயலிடை பணியிட மாறுதல் வழங்க வேண்டும், கீழ்பெண்ணாத்தூர் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு கடந்த 2018 இருந்து வழங்காமல் உள்ள ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், போக்குவரத்து ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் முழக்கமிட்டனர். மாவட்ட பொருளாளர் எம் விநாயகம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ் சுமதி, மாவட்ட பிரச்சார செயலாளர் எஸ் முருகேசன், போலூரை சேர்ந்த கே வெங்கடேசன், எம் கே சுரேஷ்குமார், தண்டராம்பட்டு ஏ ராஜசேகர் மற்றும் சங்க நிர்வாகிகள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் நளினி நன்றி கூறினார். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி.